தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் விஷால் அணியினர் சேலத்தில் நாடக நடிகர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். எங்கள் எல்லோரையும் தேர்ந்தெடுத்தால்தான் ஒட்டு முழுக்க நாங்கள் நினைத்தது உங்கள் கனவு இரண்டும் நிறைவேறும். சரி, ஓகே. ஆனா நீங்க என்னன்னா அந்த செயற்குழு உறுப்பினர்கள் 48 பேர் இருக்கும். அந்த 48 பேர்ல ரொம்ப கவனமா நம்ம 24 பேர் யாருன்றத நீங்க ரொம்ப கவனமா போடணும். 2 கட்டத்துக்கு நடுவில் ஒரு மை விழுந்தா கூட அது செல்லா அவுட் ஆயிடும். ரொம்ப கவனமா போடணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற மாதிரிதான் ஜாதக பொருத்தம் பாக்குறீங்கல்ல, இந்த பொருத்தம் சரியா இருக்கா, இந்த பொருத்தம் சரியா இருக்கான்னு. அது மாதிரி இந்த 24 செயற்குழு உறுப்பினர்களை நீங்க தேடி தேடி பொறுமையா போடுங்க. சரியா? இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. தேர்தல் நடக்கும். உங்களுக்கான நிர்வாகத்தை நீங்கள் தான் தேர்ந்தெடுப்பீர்கள். வேறு யாரும் கள்ளத்தனமாகவோ இல்லை அடக்குமுறை மூலமாகவோ நிர்வகிக்க நாங்கள் விடமாட்டோம். நன்றி. இந்த சீட்டை உங்களுக்கு எல்லாரும் கொடுத்துப்பாங்க. நல்லா பதிவு பண்ணிக்கங்க. என்னன்னா இந்த வட்டம் போட்டுருக்கு பாருங்க, அதுல வரிசைப்படி எண் வரும். அந்த எண்ணை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அந்த இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துடும். நல்லா உங்களுடைய பாண்டவர் அணியை சார்ந்தவர்கள் யார் என்பதை நல்லா உங்களுக்குள்ள பேசி தெரிஞ்சுக்குங்க. தலைவர் செயலாளர்லாம் தெரியும், அது 5 பேர் தான் இருக்கும். அதனால சீக்கிரமா போட்டலாம். ஆனா செயற்குழு உறுப்பினர்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் எங்களை விட தலைவர் செயலாளரை விட செயற்குழுவுக்கு அதிகாரம் அதிகம். ஆனால் இந்த செயற்குழுவை முடக்கி வைத்துதான் இவர்கள் எத்தனை காரியம் செய்து வைத்திருக்கிறார்கள். அது நாம் வரும்பொழுது, நாம் இந்த சங்கத்தை நிர்வகிக்கும் போது அது நடக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் செயற்குழுதான் தீர்மானிக்கும். ஆகையால் நண்பர்களே, நீங்கள் மிக கவனமாக இந்த ஓட்டை நீங்கள் செலுத்த வேண்டும். சரிங்களா? நீங்க என்ன சந்தேகம் உடனே கேட்டுங்க. அப்புறம் கருணா சொன்ன மாதிரி இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதனால உங்க குடும்பத்தோட விவாதிங்க. யாருக்கு போடலான்றத திரும்ப ஒரு விவாதிங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நன்றி. அதாவது நம்முடைய அதாவதுங்க முதல்ல நமக்கு தான் நாங்க கையெழுத்து போட்டோம். நேரடியாக தேர்தலில் நாங்க ஓட்டு போடுறோம். அப்புறம் நமக்கு உள்ளதுதான் நாங்க போட்டோம். மனசாட்சி அடிப்படையே ரொம்ப சந்தோஷமா விருப்பத்தோட போட்டோம். அப்புறம் எங்க மேயரும் செயலாளர் நீங்க கடிதம் மூலமா தான் போடணும், நீங்க நேரடியா போக முடியாது அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு அடிச்சுவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வாக்குறுதி நம்பிதான் நாங்க கையெழுத்து போட்டோம். எங்களுக்கு பிடித்தது சத்தியமா சொல்றோம், வெளிப்படையா சொல்லுவேன், உங்கள் அடிக்குதான் நாங்க போடுவோம். கண்டிப்பா, நிச்சயமா. அதனால இங்க நாங்க போட முடியுமா அதை மட்டும் சொல்லுங்க. நாங்க இதை ஓட்டு போட முடியுமா? அதெல்லாம் தப்பே. அதாவது முதல்ல அந்த பெண்மணிக்கு தைரியமாக நாங்கள் பாண்டவர்களுக்குத்தான் என்னுடைய வாக்குன்னு பகிரங்கமாக தெரிவித்த அந்த பெண்மணிக்கு எங்களுடைய பாண்டவர்கள் சார்பாக சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை மாதிரி சேலத்துல 26 பேரு 2 கையெழுத்து போட்டுக்கிறாங்க. கரெக்டா? கலீல், எத்தனை பேர் கையெழுத்து போட்டது? 2 என்ட்ரி, டபுள் என்ட்ரி 26 பேருக்கு 2 பக்கமும் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த 26 பேருக்கும் நீதியரசர் நான் தபால் ஓட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெபஸ்டினுக்கு கையெழுத்து போட்டதுல 2 பக்கம் ஜெபஸ்டின் போட்டீங்களா? இல்ல, போட்டீங்க 2 பக்கம். இப்போ உங்க எல்லாருக்குமே தபால் ஓட்டு தான் வரும். தபால் ஓட்டு வரும் பொழுது அந்த தபால் ஓட்டை நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்ல தான் அனுப்புவாங்க. அது நேரடியா உங்களுடைய வீட்டுக்கு வரும். வந்த உடனே
அதை நீங்க வீட்டுக்குள்ள வச்சு உங்களுக்கான வாக்கை நீங்க போட்டு நமக்கான ஏஜென்ட் நீங்க நம்மளுடைய அணி இனர் எல்லாம் சேர்ந்து அதை மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி அனுப்பணும்னு நாங்க சொல்லுவோம், நீங்க அனுப்பி விட்டுருங்க. இது உங்களுடைய ஓட்டு. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போடுற ஓட்டை மட்டும் புடுங்க முடியுமா? புடுங்கினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அவ்வளவுதான். அதனால இதுதான் 26 பேருக்கு வந்திருக்கு. அந்த 26 பேரும் 27 பேர் வந்திருக்கு. அந்த 27 பேரும் தபால் ஓட்டா நீங்க வரும். அந்த தபால் ஓட்டை நீங்க சரியா பாண்டவர் அணிக்கு நீங்க வாக்களிச்சு அதை ஒண்ணா கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நேரடியாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நீங்கள் தபால்